அனைவரும் மௌனமாக ஜெபம் செய்வோம். இயேசுவின் நாமத்தினால் பேசுகிறேன். இந்த ஓய்வு நாள் ஆராதனை தொடக்கமாக சில துதிகள் பாடுவோம். முதல் துதியிலே 59.
போற்றுதலும் புகழும் ஆண்டவர் இயேசுக்கே. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களோடு பேசுகிறேன். இந்த பரிசுத்தமான இந்த ஒரு நாள் ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கண்களை மூடி மௌன ஜெபம் செய்வோம். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களோடு பேசுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த பரிசுத்தமான இந்த ஒரு நாளுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வரவேற்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளை ஆஸ்வதிக்க வேண்டும், அவர் அனுகூலமான காரியங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலும் கூட நாம் ஜெபிக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் நம்மை பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தோடு நம்மை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய துதிப்பாடல் புத்தகத்திலிருந்து 19வது பாடலை நாம் பாடுவோம். நம்முடைய துதிப்பாடல் புத்தகத்திலிருந்து 19வது பாடலை நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு பேசுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபினாலே மீண்டுமாக இந்த பரிசுத்தமான இந்த ஒரு நாளுக்குள்ளாக பிரவேசிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறாரு. அதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனாகிய கர்த்தர்
தொடர்ந்து இந்த நாளை ஆஸ்வதிக்க வேண்டும், அனுகூலமான காரியங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் அவருடைய பெரிதான கிருபையினாலே நம்மை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் கூட நாம் ஒன்று கூடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 துதிக்கிறோம் 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 ராஜாவே, மகிமை ராஜா மகிமை ராஜா மகிமை ராஜா மகிமை ராஜா மகிமை ராஜாவே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ராஜா. பலப்படுத்தும் 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 ராஜா. அல்லேலூயா அல்லேலூயா அதிசயமானவரே 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 அதிசயமானவரே, உங்களுடைய கரம் இறங்கட்டும், உங்களுடைய கரம் இறங்கட்டும் ராஜா. தடைகளை நீக்கி போடுகிற தேவனே, அவையாய் மதுரை இருக்கிற ஒவ்வொரு தடைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எடுத்து போடும் ராஜா. அவையாய் பரிசுத்தமான ஒரு நாளும் இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த ஒரு தடைகள் இல்லாதபடி நீரை கண்மணியை கூட பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம் ராஜா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அதிசயமானவரே 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 அதிசயமானவரே, உங்கள் வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் ராஜா. சமாதானத்தின் தேவனே சமாதானத்தின் தேவனே சமாதானத்தின் தேவனே சமாதானத்தின் தேவனே, நீர் எங்களை ஆசீர்வதியும் 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 அதிசயமானவரே 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 அதிசயமானவரே, உங்களுடைய கரம் இறங்கட்டும், உங்களுடைய கரம் இறங்கட்டும், உங்களுடைய கரம் இறங்கட்டும் ராஜா. பலப்படுத்தும் 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 ராஜாவே. மகிமை ராஜா 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 மகிமை ராஜாவே, நீர் எங்களை ஆசீர்வதியும் நீர் எங்களை ஆசீர்வதியும் நீர் எங்களை ஆசீர்வதியும் ராஜாவே. அதிசயமானவரே 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 அதிசயமானவரே, இது வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் ராஜா. சமாதானத்தின் தேவனே சமாதானத்தின் தேவனே சமாதானத்தின் தேவனே, இது வல்லமை இறங்கட்டும் ராஜா. இது பரிபூர்ணமான ஆசீர்வாதம் அதில் இருக்கட்டும், ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் அதில் இருக்கட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒரு யாரும் ஆசீர்வாதம் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் நீரங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம் ராஜா. அதிசயமானவரே 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 அதிசயமானவரே, நன்றி ராஜா 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 நன்றி ராஜா. இசையோடு கிருபிக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதியும் ராஜா. நாளுக்கு ஆசீர்வாதத்தை கட்டும் ராஜா. பசுத்தமான ஒரு நாளையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. நாளுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நோக்கத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிற தகப்பனே, அப்படியான நோக்கங்களை நீ சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீர் எங்களை ஆசீர்வதியும் நீர் எங்களை ஆசீர்வதியும் நீர் எங்களை பலப்படுத்த ராஜா. என்னுடைய கலைஞர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீர் எடுத்துக் கொள்ளும் ராஜா. நீரை கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தும் ராஜா. உங்களுடைய கரம் இறங்கட்டும் உங்களுடைய கரம் இறங்கட்டும் ராஜாவை. பலப்படுத்துகிற தேவனே நீர் எங்களை பலப்படுத்தும் ராஜா. என்னுடைய பலவீனங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீர் எடுத்துக் கொள்ளும் ராஜா. நீரை கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தும் ராஜா. உங்களுடைய கிருபையாக இறங்கட்டும் உங்களுடைய கிருபையாக இறங்கட்டும் ராஜா.
மகிமை ராஜா, மகிமை ராஜா, மகிமை ராஜா, மகிமை ராஜா, மகிமை ராஜாவே நீரங்களை ஆசீர்வதியும், 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 ஆசீர்வதியும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீரங்களை ஆசீர்வதியும், 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 ஆசீர்வதியும் ராஜா. பலப்படுத்தும், 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 பலப்படுத்தும் ராஜாவே. பலவீனங்கள் எடுத்து போடும், பலவீனங்கள் எடுத்து போடும் ராஜாவே. இந்த கிருபையால் நிரந்தட்டு, இந்த கிருபையால் நிரந்தட்டு ராஜா. தடைகளை நீக்கி போடுகிற தேவனே, அதிகாரம் அதில் இருக்கிற ஒவ்வொரு தடைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எடுத்து போடும் ராஜா. நீரை கண்மணியை போல் பாதுகாத்து வழிநடத்த ராஜா. அதிசயமானவரே, அதிசயமானவரே, இந்த வளம் இறங்கட்டு, இந்த வளம் இறங்கட்டு ராஜா. பலப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும் ராஜா. மகிமை ராஜா, மகிமை ராஜா, மகிமை ராஜா, மகிமை ராஜா, மகிமை ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீர் என்னை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும், 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 பலப்படுத்தும். உங்களுடைய கரங்கள் ராஜா. அதிசயம் பலப்படுத்தும், 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 பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பலப்படுத்தும் ராஜா. பலவீனங்களை எடுத்து போடும் ராஜா. கரம் எங்களோடு இருக்கிறது, இந்த கரம் எங்களோடு இருக்கிறது ராஜா. மகிமை ராஜா, மகிமை ராஜா, மகிமை ராஜா, மகிமை ராஜா. நீரை ஆசி பலப்படுத்த பாதுகாத்து இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களோடு பேசுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே மிதமாக இந்த பரிசுத்தமான இந்த ஒரு நாளுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வரவேற்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளை அவர் ஆஸ்வதிக்க வேண்டும், அனுகூலமான காரியங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் கூட நம்ம ஜெபித்திருக்கிறோம், ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து நம்மை கண்மணியைப் போல அவர் வழிநடத்தி வந்திருக்கிறார். அநேக விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்று வரைக்கும் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் மகிமையை காண்பான் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட மகிமையை காண கர்த்தர் கண்டிப்பாக நம் கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் அவரை தேடுவோம். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தையும் அதிசயத்தையும் அவர் நமக்கு தருவாராக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையாக நமக்காக கல்லை யார் புரட்டுவார்கள் என்கிற ஒரு தலைப்பிலே உங்கள் மத்தியிலே நான் பேசுகிறேன். நமக்காக கல்லை யார் புரட்டுவார்கள் என்கிற ஒரு தலைப்பிலே உங்கள் மத்தியிலே நான் பேசுகிறேன். இந்த வார்த்தையானது நமக்காக கல்லை யார் புரட்டுவார்கள் என்கிற இந்த வார்த்தையானது மார்க்கு புத்தகம் 16ஆம் அதிகாரம், மார்க்கு புத்தகம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மார்க்கு புத்தகம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டுவான் என்று ஒருவரை ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையானது 3 சகோதரியினாலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு மனிதனாக அவர் அநேக சத்தியங்களை அவர் பேசியிருக்கிறாரு. அநேக இடங்களுக்கு அவர் சென்றிருக்கிறாரு. நிறைய போதனைகளை அவர் கொடுத்து இருக்கிறாரு. கடைசியாக அவர் மரித்த பிறகு கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்ட பிற்பாடு வேதம் சொல்லுது சட்டம் கடுமையாக இருக்கிறது. ஏன்னா ரோம ராஜ்யம், ரோம அரசாங்கம் இயேசுடைய கல்லறைக்கு வரக்கூடாது, அவருடைய கல்லறைக்குள்ளாக அவரை மூடி மிகப்பெரிய ஒரு கல்லை அந்த கல்லறையில் வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை 3 சகோதரிகள் மட்டும் அந்த கல்லறைக்குள்ளாக பிரவேசித்தார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. நான் வேதத்தில் பார்க்கும்போது மெகதலா மரியாள், யாக்கோப்பின் தாயாகிய மரியாள், சாலோமே என்கிற 3 சகோதரிகள் அந்த கல்லறைக்கு போனார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இந்த சகோதரிகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற போது அவர் பேசின ஓமைகள், அவர் பேசின சத்தியத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அவர்களோடு கூட நடந்து சென்றிருக்கிறார்கள். அநேக அதிசயங்களை செய்கிற போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கூட இருந்து பார்த்த 3 சகோதரிகள் இயேசு மரித்த பிறகு
அவர்களாலே அந்த துக்கத்தை தாங்க முடியல. அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும், இயேசு எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று சொல்லி கல்லறைக்கு போனார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, வேதத்திலே பார்க்கும்போது 16ஆம் அதிகாரம், மார்க்கு புத்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மார்க்கு புத்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோப்பின் தாயாகிய மரியாளும் சாலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. யாரும் போகக்கூடாது என்கிற ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. கல்லறைக்கு யாரும் வரவில்லை. என வேதத்தில் இங்கே பார்க்கும்போது அநேக பேர் இயேசு கூட இருந்திருக்கிறார். 12 சீசர்கள், அவரோடு கூட சுகத்தை பெற்றுக்கொண்டவர்கள், சத்தியத்தை கேட்டவர்கள், அற்புதத்தை பார்த்தவர்கள், அவரை நேசித்தவர்கள், அவர் மீது அன்பு செலுத்தினவர்கள் என்று நிறைய பேர் அந்த தேசத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் யாருமே அந்த கல்லறைக்கு போகல. இயேசு மரித்த பிறகு அவர் கல்லறைக்கு போகல. ஏன்னா பயம். இயேசுக்கு வந்த நிலைமை நமக்கும் வரக்கூடாது, அவருக்கு வந்த அந்த மரணத்தினுடைய வேதனை நமக்கும் வரக்கூடாது என்கிற ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கு. அப்படி இருந்ததுனாலே யாருமே அந்த இடத்துக்கு போகல. வேதத்திலே நாங்கள் பார்க்கும்போது இந்த 3 சகோதரிகள் வேதம் சொல்லுது, அவர்கள் ஓய்வு நாளான பின்பு என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு ஓய்வு நாளிலே வெடியற் காலிலே இயேசுடைய கல்லறைக்கு இந்த 3 சகோதரிகள் சுகந்த வர்க்கங்களை இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இயேசு மரித்திருக்கிறாரு, அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. ஏன் அவரை காலையில போய் பார்க்கணும்? பொறுமையா கூட போய் பார்த்திருக்கலாம். வேதம் சொல்லுது, கர்த்தரை அதிகாலையிலே தேடுங்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இந்த சகோதரியை பார்க்கும்போது அவர் மரித்திருக்கிறாரு, அவருடைய சூழ்நிலை என்ன, அவர் எப்படி இருக்கிறாரு, அந்த சரீரம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்ப்பதற்காக கல்லறைக்கு இவர்கள் போனார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, அவர்கள் போகிற போது வெறுமையாக அவர்கள் போயிருக்கலாம். கல்லறைக்கு நாங்கள் போகிறோம், இயேசுவை பார்க்க போகிறோம், அவர் சரீரத்தை பார்க்க போகிறோம் என்று, அவர் எப்படி அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக அவங்க வெறுமனே போயிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, சுகந்த வர்க்கங்களை இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு போனார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை இன்று வரைக்கும் அவர் கைவிடாதபடி கண்மணியை போல பாதுகாத்து வந்திருக்கிறார். அநேக ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே சபைக்கு செல்லும் போது வெறுமையாக நாம் போகிறோமா, அல்லது தேவனுக்காக நம்ம எதையாவது கொடுக்க விரும்புகிறோமா என்பதை இந்த நாளில் கூட நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சகோதரி பார்க்கும்போது அவங்க வெறுமையாக போயிருக்கலாம். யாரும் அவங்கள கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன் வெறுமையா வந்தீங்க, ஒன்றும் இல்லாம ஏன் வந்தீங்க அப்படின்னு யாரும் கல்லறையில கேட்க போறது கிடையாது. வேதம் சொல்லுது, இயேசுவை பார்ப்பதற்காக தான் அவங்க போறாங்க. அப்போ இயேசுவை பார்க்க போகிறேன் என்று சொன்னால் வெறுமையாக நான் போகக்கூடாது என்று சொல்லி அவங்க விசுவாசிக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம சபைக்கு வரும்போது வெறுமையாக நாம் வரக்கூடாது. நம்மால் முடிந்த காணிக்கைகளை தேவனுக்கு நாம கொடுக்கணும். இது தேவன் சொன்ன மிகப்பெரிய ஒரு கட்டளை. ஏன்னா தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது நாம் வெறுமையாக வராதபடி கண்டிப்பாக தேவனுக்காக எதையாவது கொடுக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது உபாகம புத்தகம் 16ஆம் அதிகாரம், உபாகம புத்தகம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், உபாகம புத்தகம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சன்னதியில் வெறும் கையோடு வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்காக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கைகளை கொண்டு வர கடவன் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே மோசேனுடைய நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக உபாகம புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே சபைக்கு செல்லும் போது நம்மால் முடிந்ததை கர்த்தருக்கு கொடுக்கணும். அது மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட பழக்கத்தை வர வைக்கக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏன்னா பிள்ளைகளை நாம் பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு தெரியாது. சபைக்கு போகிறோம் என்று சொன்னால் பிள்ளைகள் கண்டிப்பாக காணிக்கை கொண்டு வர வேண்டும், காணிக்கை பெட்டியிலே காணிக்கையை கொடுக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு, அந்த பழக்கம்
பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாக இருக்கிற நாம அதை கைக்கொள்வதற்கு உதவி செய்ய வேண்டும். அப்போதுதான் அந்த சிறு பிள்ளைகள் வளர வளர கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பது, தசம்பாகம் கொடுப்பது என்கிற ஒரு பழக்கத்துக்குள்ளாக அவர்கள் வருவார்கள். அதுதான் இந்த உபாகம புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் தான் இந்த சகோதரிகளும் சுகந்த வர்க்கங்களை இடும்படி போனார்கள். வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குழந்தையாக பிறந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட போது சாஸ்திரிகள் சுகந்த வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு இயேசுவை பார்ப்பதற்காக வந்தார்கள் என்று மத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு வான சாஸ்திரிகள் என்று வேதம் சொல்லுது. இயேசு பிறந்திருக்கிறார் என்ற கேள்விப்பட்டு மிகுந்த சந்தோஷத்தோடு அவரை பார்ப்பதற்காக வரும்போது வெறுமையாக வராதபடி சுகந்த வார்க்கங்களை வாங்கி கொண்டு இயேசு என்ற அந்த குழந்தையை பார்ப்பதற்காக வந்தார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்துக்கு வரும்போது நம்மால் முடிந்ததை காணிக்கைகளாக கொடுக்க நாம் முன்வர வேண்டும். அது நம்முடைய பழக்கங்களில் ஒன்றாக நாம் அதை கை கொள்ள வேண்டும். அடுத்ததாக வேதம் சொல்கிறது, அவர்கள் கல்லறைக்கு வரும்போது வேதத்திலே பார்க்கும்போது கல்லறையிலே மிகப்பெரிய ஒரு கல்லானது வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா வேதத்தில் அதான் சொல்லப்பட்டது. 3 சகோதரிகளும் கல்லறைக்கு வரார்கள், ஆசையோடு வருகிறார்கள். இயேசுடைய சரீரத்தை பார்ப்பதற்காக, அவருடைய சரீரத்துக்கு மேலாக சுகந்த வர்க்கங்களை இடுவதற்காக இந்த 3 சகோதரிகளும் வந்தார்கள். வரும்போது கல்லானது வைக்கப்பட்டிருக்கு. கல்லறைக்குள்ளே போகவில்லை. ஏன்னா கல்லறை என்பது ஒரு கதவு மாதிரி, ஒரு அறையாக இருக்கிறது. அதுக்குள்ளே இயேசுடைய சரீரம் இருக்கிறது. அந்த அறையை மூடுவதற்கு ஒரு பெரிய கல்லானது வைக்கப்பட்டிருக்கு. அப்போது அவங்க சொல்லுகிறார்கள், யார் நமக்காக இந்த கல்லை புரட்டுவார்கள் என்று அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் பார்க்கிறோம். இது ஒரு விண்ணப்பம், ஒரு ஜபமாக கூட இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏன் சொன்னா, கல்லறைக்கு வருகிறார்கள், கல்லானது வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்லை அவங்க என்ன செய்யறாங்க, நம்ம 3 பேர் வந்திருக்கிறோம், 3 பேரும் சேர்ந்து இந்த கல்லை புரட்டலாம் என்று சொல்லி அவங்க முயற்சி எடுத்திருக்கலாம். ஆனா எடுக்கல. ஏன்? ஏன்னா அவங்களுக்கு தெரியும், சுய புத்தியில் நாம சிந்திக்க கூடாது, சுய பலத்தோடு நாம சிந்திக்க கூடாது. ஏன்னா நம்மால் முடிந்த அளவுக்கு தான் நமக்கு பலன் இருக்கு. இப்போ நம்மால் முடியாததை கர்த்தர் கரத்தில் நாம் கொடுக்க வேண்டும், அவர் பார்க்க வேண்டும், அவர் வழிகளை திறக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ இந்த 3 சகோதரிகளை பார்க்கும்போது நமக்காக கல்லை யார் புரட்டுவார்கள் என்று ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதுதான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கேள்வி கேட்கும் போது பதில் யார் கொடுப்பது? இந்த உலகத்திலே யாராலும் பதிலை கொடுக்க முடியாது. ஏன் சொன்னா, யாராலும் கல்லை புரட்ட முடியாது. வேதத்திலே பார்க்கும்போது கல் என்பது ஒரு பிரச்சனையை குறிக்கிற ஒரு சம்பவமாக சொல்லப்பட்டிருக்கு. கல் என்று சொன்னால் பிரச்சனை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக கற்கள் இருக்கிறது, அது பிரச்சனையாக இருக்கிறது. இந்த பிரச்சனையை நமக்காக தள்ளுவது யாரு? அதாவது இந்த பிரச்சனையில் இருந்து நம்மை விடுவிப்பது யாரு? இன்றைக்கு உலகத்தில் நீங்கள் பார்க்கும்போது அநேக பேர்கள் சுய பலத்தோடு பிரச்சனையை அணுகி கொண்டே இருக்கிறார்கள். என்னால முடியும், நான் சரி செய்வேன் என்று அநேக ஜனங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் முடிவு என்ன? முடிவை நாம் பார்க்கும்போது அநேக பேர்கள் தோல்வியில் தான் முடிந்திருக்கிறது. ஏன்னா அந்த உலகத்தினுடைய சரித்திரத்தை நீங்கள் பார்க்கும்போது அநேக ராஜாக்கள் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார்கள், அநேக அரசாங்கங்கள் இந்த உலகத்தில் வந்திருக்கிறது. எல்லா அரசாங்கங்களும் சுய பலத்தோடு தான் நினைக்கிறாங்க, என்னாலே யுத்தத்தில் வெற்றி பெற முடியும், நாங்கள் எங்கள் நாட்டை பாதுகாப்போம், நாங்கள் எங்கள் ஆட்சியை சிறந்த முறையில் செய்வோம் என்று சொல்லி அநேக ராஜாக்கள் சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறாங்க. இந்த உலக சரித்திரத்தை நாம் பார்க்கும்போது அநேக ராஜாக்கள் அப்படி பேசின ஒவ்வொரு ராஜாக்களும் கடைசியிலே அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். யாருக்கும் சுய பலத்தினாலே வெற்றி கிடைக்கல. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, எரோமியா புத்தகம் 9ஆம் அதிகாரம், எரோமியா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23, 24. எரோமியா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23, 24. நாணி தன் நாணத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறவர்களை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு அறிவு இருக்கிறது, பலன் இருக்கிறது,
என்று நான் மேன்மையாக பெருமை பேசிக் கொண்டிருப்பதனாலே எந்த பிரயோஜனம் இல்லை. ஏன்னா வேதத்திலே பார்க்கும்போது இந்த 3 சகோதரிகளும் சுயமாக ஒரு முடிவு எடுக்கல. சுயமாக நம்ம இந்த கல்லை புரட்டி விடலாம், சுயமாக இந்த கல்லை எடுத்து விடலாம் என்று சொல்லி அவர்கள் எந்த முயற்சியும் எடுக்கல. அப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நிறைய கற்கள் இருக்கிறது, அதாவது பிரச்சனை இருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன என்பதை தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். என் குடும்பத்தில் உள்ள கற்களை நான் எடுத்து போட முயற்சிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அதை நம்ம செய்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற பிரச்சனைகளை நாம் எடுப்பதற்கு தான் முயற்சி பண்றோம். என்னால் முடியும், நம்ம செய்யலாம், அப்படிதான் நிறைய முறை நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனாலும் தோல்விதான் அடைகிறது, தோல்விதான் கிடைக்கிறது. ஏன்? ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகள் தேவனை சார்ந்து அந்த கற்களை எடுக்க வேண்டும். நாம எடுக்க முடியாது. ஏன்னா பிரச்சனை என்பது தேவன் சரி செய்ய வேண்டும். பிரச்சனை என்பது பிசாசு கொடுக்கிற சோதனை. இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே, சபைகளிலே அநேக பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு, அநேக கற்கள் இருந்துகிட்டே இருக்கு. தீர்வு என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர வேற யாராலும் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. அப்போ என் சுய அறிவை நான் பயன்படுத்தக்கூடாது. உனக்கு அறிவு இருக்கலாம், ஏன்னா நாணத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமசாலி தன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். அது எல்லாமே வீணானது. உன்னுடைய அறிவு, உன்னுடைய பலன், உன்னுடைய தகுதி எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு கர்த்தர் தீர்வு காண வேண்டும். கர்த்தர் அந்த கல்லை எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அதாவது என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு நான் முடிவெடுப்பதை விட ஜெபத்தினாலே நாம் முடிவெடுக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஏன்னா இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கும்போது அநேக தேவனுடைய பிள்ளைகள் தன்னுடைய ஜெபத்தினாலே வெற்றி அடைந்திருக்கிறார்கள். வெற்றியை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுயபலத்தை யாரும் அவங்க நாடல. சுயபலத்தை நாடின அநேக தேவனுடைய பிள்ளைகள் விழுந்து போயிருக்கிறார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது நிறைய தேவனுடைய பிள்ளைகள் சுயமாக சிந்தித்து சுய பலத்தை பயன்படுத்தி அவர்கள் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று நினைத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் விழுந்து போயிருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே கற்கள் இருக்கலாம். அந்த கற்களை எடுப்பதற்கு நாம் என்ன செய்கிறோம்? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஜெபியுங்கள். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையிலே என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோமா என்பதை கர்த்தர் பார்க்கிறாரு. அல்ல இந்த பிரச்சனை தானே நான் பார்த்துக்கிறேன், நான் முடிவெடுப்பேன் என்று எடுத்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் தோற்று போய்விடும் என்று வேதம் எச்சரிக்கிறது. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நீதிமொழிகளை புத்தகத்திலே பார்க்கும்போது நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது. நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. சுய புத்தியில் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாயிரு. சுய புத்தியை கண்டிப்பாக நாம் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா மனிதனுடைய அறிவு என்பது கர்த்தருக்கு கீழே தான் இருக்கு. அவர் கொடுத்த அறிவு தான். அந்த அறிவை சரியாக நாம் பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது கோலியாத் என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்கிறது. பெலிஸ்தருடைய ஒரு மாவீரனாக அவன் இருந்தான். ஒரு போருக்கு தகுதியான உடைகளை அவன் அணிந்திருக்கிறான். எந்த ஒரு யுத்தம் வந்தாலும், யார் என்னை தாக்கினாலும் என்னை ஒன்றும் செய்யாதபடி அப்படிப்பட்ட அரணான ஒரு உடைகளை அவன் அணிந்து கொண்டு இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக வந்து நிற்கிறான். இப்போது இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற ஒரு கற்கள் என்று சொன்னால் கோலியாத். அந்த பெலிஸ்தியனை பார்த்து அவங்க பயப்படுறாங்க. ஏன் பயந்தாங்க? அவனுடைய உருவம் எல்லா மனிதனை காட்டிலும் உயரமானவன். அவன் போர்க்களத்துக்கு தேவையான ஆயுதங்களை அவன் வைத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, அவன் போட்டிருக்கிற உடைகள், உயரமான மனிதன், யார் என்னை தாக்கினாலும் என்னை ஒன்றும் செய்யாதபடி உயரமான ஒரு மனிதனாக அவன் இருந்ததுனாலே இஸ்ரேல் தேசத்தினுடைய ராஜா அவனை பார்த்து பயப்படுகிறான். அவனுடைய சேனைகள் அவனை பார்த்து பயப்படுகிறது. ஏன் சொன்னா சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு கோலியாத்தை மாதிரி நம்முடைய வாழ்க்கையில கூட பிரச்சனை என்கிற அந்த கல் பெருசாக இருக்கலாம். நான் என்ன செய்வது? ஒன்றை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சவுலை போல பயந்து ஓடுகிறோமா? ஓடினால் முடிவு கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்காது. ஏன் சொன்னா பயந்து ஓடுகிற போது பிசாசு நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறான். பிரச்சனை அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அப்போ வேதம் தான் சொல்லுது, பிரச்சனைக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், சோதனைக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள். ஏன்னா சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ கோலியாத் வந்து நிற்கிற போது தேசம் பயப்படுகிறது. ஆனால் வேதத்தில் நீங்கள் பார்க்கும் போது ஒரு சிறிய பையன், சிறிய வாலிபனாக இருக்கிற தாவீது என்ன செய்கிறான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ராஜாவுக்கு சுயபலத்தை பயன்படுத்தி முடியல, அவனுடைய சேனைகளுக்கு சுயபலத்தை பயன்படுத்தி முடியல. ஏன் சொன்னா கோலியாத்தை அவருக்கு ஜெயிக்க முடியாது என்ற ஒரு தீர்மானத்துக்குள்ளாக அவன் வந்துட்டாங்க. அப்போ இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், பிரச்சனைக்கு முடிவே கிடையாது என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அது தவறான எண்ணம், தவறான சிந்தனை. ஏன்னா பயம் ஒரு மனிதனை ஆட்கொள்கிறது என்று சொன்னால் அதன் முடிவு மரணத்தை கொண்டு வரும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம பிரச்சனை கண்டு பயந்து போகக்கூடாது. ஒவ்வொரு ராஜா பயப்படுகிறான், தாவீது என்ன செய்கிறான் என்பது ரொம்ப முக்கியமானது. நான் தாவீது ஒரு வாலிபனாக இருந்தாலும் கூட அவருடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்பேன். 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்போது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குவதற்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படின்னா இன்னொரு மலையிலே அந்த கோலியாத் நிற்கிறான், நடுவாக பள்ளத்தாக்கு இருக்கிறது. இந்த மலையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் நிற்கிறாங்க, அதாவது சவுலுடைய சேனைகள் நிற்கிறது. அந்த உருவத்தை பார்க்கும்போது பயம் இருக்கு. அப்போ இன்றைக்கு பிரச்சனையுடைய வடிவத்தை நான் பார்க்கும்போது பயம் இருக்கலாம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனையுடைய வடிவத்தை பார்க்கும்போது பயம் இருக்கு. அது சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பயம் இருக்கு. ஏன்னா வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது மார்க்கு புத்தகம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, அந்த கல்லானது பெரிதாக இருந்தது, சிறிய கற்கள் அல்ல, பெரிதாக இருந்தது என்று இந்த சகோதரிகள் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். இப்ப பெரிதான ஒரு கற்கள் இருக்கிறது, இந்த கல்லை தள்ளுவது யார் என்று அவங்க கேட்கிறாங்க. நாம் சிந்தித்து பார்ப்பேன், இந்த கேள்விக்கு பதில் யார் கொடுக்க முடியும்? எந்த ஒரு மனிதனாலும் கொடுக்க முடியாது. ஏன் சொன்னா கண்டிப்பாக கர்த்தர் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய கற்களை புறம்பே தள்ள வேண்டும். அப்போ இங்கே நான் பார்க்கும்போது இந்த தாவீது சொல்கிறார், அந்த பெலிஸ்தியன், விருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கோலியாத் பெரிய கற்களாக தெரிகிறான். சவுல் ராஜாவுக்கு அந்த கோலியாத் பெரிய கற்களாக தெரிகிறான். ஆனால் தாவீது என்ன சொல்லுகிறான்? இவன் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான். காரணம் என்ன? நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட மனிதன், அதாவது நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்ட மனிதன். இயேசுடைய ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது, அவர் ரத்தத்தாலே நான் நிற்கிறேன், இந்த பிரச்சனை என்னை ஒன்றும் செய்யாது என்று சொல்லி அவன் நினைக்கிறான். நான் சிந்தித்து பார்ப்பேன், 2 பேரும் பார்க்கறாங்க, ராஜாவும் பார்க்கறான், தாவீதும் பார்க்கறான். 2 பேருடைய பார்வையிலும் வித்தியாசம் இருக்கு. ராஜா மாம்சத்தின் படியே பார்க்கிறான் கோலியாத்தை, மாம்சத்தின்படி பார்க்கிற போது பயம் வருகிறது. ஆனா தாவீதை நீங்கள் பார்க்கும்போது தேவனை சார்ந்து அவன் பார்க்கிறான். தேவன் கூட இருக்கிறாரு. இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம், அவன் உருவம் பெருசாக இருக்கலாம், ஆயுதங்கள் பெருசாக இருக்கலாம், அவனுடைய குணநலங்கள் பெருசாக இருக்கலாம், அவனை பார்க்க பயமாக இருக்கலாம். ஆனால் இவன் பார்த்த பார்வை, தாவீது பார்த்த பார்வை, கர்த்தரை சார்ந்து பார்க்கிறான். அதான் சொல்கிறான், இவன் எம்மாத்திரம் என்று சொல்கிறான். காரணம் என்ன? நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளை, விருத்த சேதனம் உள்ள மனிதன். அவன் விருத்த சேதனம் இல்லாத புறஜாதி தேசத்தான் என்று சவுல் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்போது நாம் சிந்தித்து பார்க்கிறோம், அந்த கோலியாத்தை சவுல் ஒரு சிறிய கற்களினாலே அவனை சாகடித்தான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 2 பேரும் பார்த்த பார்வை வித்தியாசமாக இருக்கிறது. இப்போ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம, இந்த உலக ஜனங்கள் பார்க்கிற பார்வை வேறு, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் பார்க்கிற பார்வை வேறு. பிரச்சனை ஒன்றாக இருக்கலாம், ஆனால் பார்க்கிற பார்வை வித்தியாசம் இருக்க வேண்டும். ஏன் சொன்னா உலக ஜனங்கள் பிரச்சனையை கண்டு பயந்து ஓடலாம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம பிரச்சனை கண்டு பயந்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சொன்னா ஜீவிக்கிற தேவன் நம் கூட இருக்கிறாரு. நாம் விசுவாசிக்கிற தேவன் நம்ம கூட இருப்பதனாலே எப்படிப்பட்ட பெரிய கற்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட கோலியாத்தாக இருந்தாலும் நம்மால ஜெயிக்க முடியும். அதற்கு விசுவாசம் மிக மிக அவசியம் என்று
வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இப்போது அவர்கள் பயந்து கொண்டு நிற்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த கல்லை நமக்காக யார் புரட்டுவார்கள் அப்படின்னா, எனக்காக நமக்காக யார் புரட்டுவார்கள் என்று சொல்லி அவங்க கேட்கிறாங்க. 3 பேர் இருந்தும் கூட இந்த கல்லை தள்ள வேண்டும் என்று சொல்லி சுயமாக முடிவெடுத்து முயற்சி பண்ணலாம், அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம் அப்படின்னு அவங்க நினைக்கல. நம்ம முதல்ல முயற்சி பண்ணி பார்க்கலாம். முதலாவது 3 பேரும் சேர்ந்து இந்த கல்லை புரட்டி பார்க்கலாம். முடியல என்று சொன்னால் அடுத்ததாக நம்ம வேற யாராவது கேட்கலாம் அப்படின்னு அவங்க முடிவெடுக்கலாம். ஆனா அவங்க 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து அந்த கல் என்ன செய்யல, தள்ளவில்லை. ஏன் சொன்னால் அந்த கல் பெரிதாக இருந்தது. நாம் என்னதான் முயற்சி செய்தாலும் அதை தள்ள முடியாது. பிரச்சனையுடைய வடிவம் மிக பெருசாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் பெருசாக இருக்கலாம். உலகத்துல அநேக ராஜாக்கள் தோன்றியிருக்கிறார்கள், அநேக சர்வாதிகாரிகள் இந்த உலகத்துல தோன்றியிருக்கிறார்கள். எல்லோருமே சுய பலத்தை நாடி என்னாலே முடியும், நான் ஜெயிப்பேன், எனக்கு வெற்றி கிடைக்கும் என்று நினைத்த ஒவ்வொரு ராஜாக்களும் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். நாட்டை விட்டு புறம்பே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஏன்? சுயபலத்தை நாடின அநேக ராஜாக்கள் விழுந்து போகப்பட்டிருக்கிறார்கள். அது இந்த உலகமாக இருந்தாலும் சரி, இஸ்ரோ தேசமாக இருந்தாலும் சரி, எல்லா ராஜாக்களும் விழுந்து போயிருக்கிறார்கள். அதே மாதிரி இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம நம்முடைய குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு யாரை நம்பி யாரை சார்ந்து நாம் முடிவெடுக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார். குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு நான் என்ன தீர்வு செய்ய போகிறேன், நான் என்ன முடிவெடுக்கிறே போகிறேன் என்பது மிக முக்கியமானது. இந்த சகோதரிகள் ஜெபித்திருக்கிறார்கள். இந்த கல்லை எமக்காக யார் புரட்டுவார்? அது ஜெபத்துக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை, நோய்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நாம் ஜெபிக்கிறோமா? யாரை நோக்கி ஜெபிக்கிறோம்? கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, உங்கள் பாரத்தை என் மீது சுமத்துங்கள். சுமக்க அவர் தயாராக இருக்கிறார். நம்முடைய பாரத்தை அவர் மீது சுமக்க நாம் தயாராக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கணும். ஏன் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு? நம்மாலே சுமக்க முடிகிற அளவுதான் சுமக்க முடியும். அதிகமான பாரத்தை சுமக்க முடியாது. ஒரு சிறிய கற்களாக இருந்தால் நான் சுமப்பேன், பெரிய கற்களாக இருந்தால் நான் சுமக்க முடியாது. அப்போ அப்படிப்பட்ட கற்களை அகற்ற வேண்டும் என்று சொன்னார், அப்படிப்பட்ட பிரச்சனைகளை அகற்ற வேண்டும் என்று சொன்னார், கர்த்தருடைய உதவி, கர்த்தருடைய வல்லமை நமக்கு தேவை. அந்த வல்லமை பெறக்கூடிய தகுதி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு இருக்கிறது. ஏன் சொன்னா, அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். வேதத்தில் நீங்கள் பாருங்க, 12 வருடம் பெரும் பாடுள்ள ஒரு ஸ்திரியை குறித்து வேதம் சொல்கிறது. இன்றைக்கும் அநேக பேர்கள் நோய்கள் வரும்போது, ஆபத்துக்கள் வரும்போது, வாதைகள் வரும்போது பயந்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் என்னை கைவிட்டிருக்கிறார், என் வாழ்க்கையில எல்லாம் முடிந்து விட்டது, நான் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சில வேளைகளில் நாமும் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை கைவிடுகிற தேவன் கிடையாது. மரணத்தின் பிடியில் இருந்து கூட உன்னை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த வேதத்திலே பார்க்கும்போது 12 வருடம் பெரும் பாடுள்ள ஒரு சிறி என்று வேதம் சொல்லுகிறது. அநேக மருத்துவர்களை அவள் சந்தித்திருக்கலாம், அநேக வியாதியஸ்தர்களை குணமடைந்து யாரோனா சந்தித்திருக்கலாம், பெரிய பெரிய டாக்டரை கூட அவள் பார்த்திருக்கலாம், நிறைய மருந்துகளை அவள் சாப்பிட்டிருக்கலாம். ஆனால் தீர்வு கிடைக்கல. அப்போ அந்த பெண்ணுக்கு அந்த நோய் பெரிய கற்களாக தெரிந்திருக்கிறது. நான் என்ன செய்வேன் என்று சொல்லி முடிவு கிடைக்கல. கடைசியாக ஒரு தீர்மானிக்கிறாள். இயேசுவிடத்திலே அவள் வருகிறாள் என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசுவிடத்திலே வந்து என்ன செய்கிறாள்? நான் சிந்தித்து பார்க்கும்போது இயேசுவிடத்தில் நேரடியாக அவள் பேசவில்லை. நான் நேரடியாக வந்து இயேசு கிட்ட உதவி கேட்கல. அவள் சொல்லுகிறாள், இயேசுவை துணியினுடைய ஓரத்தை தொட்டாலே போதும், சுகம் கிடைக்கும். எப்படிப்பட்ட விசுவாசம் என்பதை சிந்தித்து பாருங்கள். 12 வருடமாக போராடி கொண்டிருக்கிற ஒரு பெண் ஒரே ஒரு நிமிஷத்திலே இயேசுடைய துணியை தொட்டால் போதும் என்று நினைக்கிற ஒரு விசுவாசத்தை நான் பார்க்க வேண்டும். 12 வருடமாக இருக்கிற அந்த மிகப்பெரிய கல்லாக இருக்கிற அந்த நோய் ஒரு நிமிஷத்தில் எப்படி சரியாகும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா தேவனாலே எல்லாம் கூடும், அவராலே கூடாதது ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த பெண்ணை பார்க்கும் போது இயேசுடைய சரீர துணியினுடைய ஓரத்தை தொட்டிருக்கிறார். தொட்டவுடன் வேதம் சொல்லுது, வல்லமை புறப்பட்டு வந்தது, அவள் சுகம் அடைந்தாள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்த தேவன் கண்டிப்பாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஆக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட சுய பலத்தை நாடாமல் கர்த்தரை சார்ந்து
முடிவுகளை எடுப்போம். ஒரு நிமிஷம் 12 வருடமாக போராடி இருக்கிற ஒரு பெண்ணுக்கு ஒரே ஒரு நிமிஷத்திலே சுகம் கிடைத்திருக்கிறது. சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுடைய வல்லமை எப்படிப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகள், நோய்கள், கவலைகள், கண்ணீர்கள், வேதனை, ஏமாற்றம், தோல்வி, இது எல்லாமே நம்முடைய குடும்பங்களிலே நாம் சந்தித்திருக்கலாம். ஒன்றுக்கும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சொன்னா மாற்றத்தை தரக்கூடிய தேவன் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு அநேக பேர்களுடைய நோய்களிலிருந்து கர்த்தர் சுகத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே அந்த நோயானது மிகப்பெரிய கல்லாக இருந்திருக்கலாம். என் வாழ்க்கை முடிந்து விட்டது, இந்த நோயினாலே நான் மரிக்கிற தருவாயிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி அநேக சாட்சிகளை நாம் கேட்டிருக்கிறோம். அநேக பேர்கள் கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி சாட்சி சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சிந்தித்து பார்க்க வேண்டும். நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக நாம் இருக்கிறோம். எந்த நோயாக இருந்தாலும் சரி, நோய்களுக்கு எல்லாமே விடுதலை தரக்கூடிய ஒரு தேவன் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். மரணத்தின் பிடியிலே நீ இருந்தாலும் பயப்படாதே. ஏன் சொன்னால் கர்த்தர் உன்னை விடுவிக்க தயாராக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வல்லமை நம்ம கூட இருக்கிறது. இப்போ இந்த சகோதரி பார்க்கும்போது நமக்காக கல்லை தள்ளுவது யார் என்று கேட்கிற ஒரு கேள்வி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் கேள்வி கேட்கிறோமா? நமக்காக நம்முடைய பிரச்சனை என்கிற அந்த கல்லை தள்ளுவது யாரு? ஒரே ஒன்றுதான், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். அந்த வழி, சத்தியம், ஜீவன், இதை நீ கண்டுபிடித்தால் பிரச்சனை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை நீ கண்டுபிடிக்கவில்லை என்று சொன்னால் பிரச்சனை பெருசாகவே தெரியும், பயம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம வழி, சத்தியம், ஜீவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் என்பதை நீ விசுவாசித்தால் உன் வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே, உன் சபைகளிலே, உனக்கு இருக்கிற பிரச்சனைகளிலே, நோய்களில் இருந்து சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். பரிபூர்ணமான விடுதலையை அவர் கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த நாளிலே கூட 4ஆம் வசனம், மார்க்கு புத்தகம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, அந்த கல்லானது தள்ளப்பட்டிருக்கிறது. எப்படி? ஒரு நிமிஷத்திலே தள்ளப்பட்டிருக்கு. காரணம் என்ன? யார் தள்ளினது? மனிதர்கள் தள்ள முடியாது. ஒருவேளை அநேக பேர்கள் வந்து அதை தள்ளுகிற போது ஒரு நிமிஷத்துக்கு தள்ள முடியாது, ஒரு செகண்ட்ல தள்ள முடியாது. ஏன்னா மனிதனுடைய வல்லமை வேறு, தேவனுடைய வல்லமை வேறு. மனிதர்கள் முயற்சி பண்ணி தள்ளினாலும் கூட அதுக்கு நேரம் ஆகும். ஆனால் வேதம் சொல்லுது, அவர்கள் உடனடியாக பார்த்திருக்கிறார்கள், அந்த கல்லானது தள்ளப்பட்டிருக்கு. ஏன்னா வேதம் சொல்லுது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நேற்று துக்கம் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், அவமானங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை தேடினால், கர்த்தரை விசுவாசித்தால் சந்தோஷமாக மாறும். மாற்றத்தை தரக்கூடிய தேவன்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்போது அந்த சகோதரிகள் கல் புறப்பட்ட போது இப்போது கல்லறைக்குள்ளாக அந்த சகோதரிகள் போகிறார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும், எப்படி நடந்தது? நாம் சிந்தித்து பார்க்கணும், எப்படி நடந்தது? மனிதனால் முடியாது, தேவனால் மட்டுமே முடியும். இப்போது கல்லறைக்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்கிறார்கள். கல்லறைக்குள்ளாக பிரவேசிக்கிற போது அவர்கள் சந்தித்தது ஏமாற்றம். யாரை பார்க்க வேண்டும் என்று வந்தார்களோ, யாருக்காக சுகந்த வர்க்கங்களை வாங்கி கொண்டு வந்தார்களோ, அவர் இப்போது அங்கு இல்லை. ஏன் இல்லை? ஆசையோடு வந்திருக்கிறேன், அன்பு செலுத்துவதற்காக வந்திருக்கிறேன், அவர் எப்படியாவது சரீரத்தை பார்க்க வேண்டும் வந்திருக்கிறேன். ஆனால் இப்போது ஏமாற்றம் அடைந்திருக்கிறேன். ஏன் சொன்னால் உள்ளே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லை, சரீரம் இல்லை. ஏன்? நான் சிந்தித்து பார்ப்பேன். ஒருவேளை சரீரம் இருந்திருக்கிறது என்று சொன்னால் என்ன செய்திருப்பார்கள்? ஒருவேளை அதை விக்கிரகமாக மாற்றியிருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என வேதம் சொல்லுது, அவர் எப்படி மரித்தாரோ அப்படியே உயிர் தேர்ந்தார். அப்போது வேதம் சொல்லுது, தேவ தூதன் அங்க நின்றான் என்று வேதம் சொல்லுது. அவரை ஏன் இங்கே தேடுகிறீர்கள்? யாரை தேடுறீங்க? அவரை தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுது, அவர் ஒரு மனிதன் கிடையாது. ஒருவேளை ஒரு மனிதன் மரித்திருந்தால் அவருடைய சரீரம் எங்க வைக்கப்பட்டதோ அங்குதான் இருக்கும். கல்லறையில் வைக்கப்பட்ட சரீரம் என்று சொன்னால் அது அங்குதான் இருக்கும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் அல்ல. வேதம் தான் சொல்லுது, நான் சதா காலம் உங்களோடு கூட இருக்கிறேன். அவர் மரிக்கிற தேவன் கிடையாது. மாம்சத்தின் படி மரித்திருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய பிரகாரம் அவர் ஜீவிக்கிற தேவன். அல்ல, மரித்தவரை அடக்கம் செய்வது போல இயேசு அடக்கம் செய்யல. அவரை அடக்கம் பண்ண முடியாது. அவரை ஒரு கட்டுக்குள்ளாக கட்டுப்படுத்த முடியுமா? கண்டிப்பாக. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று ஒரு சொன்ன தேவனை கட்டுப்படுத்த முடியுமா? இந்த உலகத்தில் யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. ஏன் சொன்னா கர்த்தருடைய வல்லமை மிக பெரியது, அவர் அதிசயமானவர். அந்த தேவன்
தேவ தூதன் சொல்லுகிறார். இப்போது அவர் உயிர் தேர்ந்தார் என்ற செய்தியை முதலாக இந்த சகோதரிகளுக்கு தான் தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். சிந்தித்து பார்ப்பேன். அநேக பேர்கள் அவரை பின்பற்றி இருக்கிறார்கள், அநேக பேர்கள் அவர் கூட இருந்திருக்கிறார்கள், அநேக சீசர்கள் அவரை தொடர்ந்து தேடி இருக்கிறார்கள். ஆனால் யாருக்கும் இந்த செய்தி கிடைக்கவில்லை. முதலாக இந்த சகோதரிகளுக்கு மட்டுமே இயேசு உயிர் தேர்ந்தார் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. அவர்கள் தான் உலகத்திற்கு இந்த செய்தியை சொல்லுகிறார்கள், தன்னுடைய சீசர்களுக்கு சொல்லுகிறார்கள். யாரெல்லாம் அவர்கள் பார்த்தார்களோ அவர்கள் எல்லோருக்கும் இந்த சகோதரிகள் சொல்றார்கள், இயேசு உயிர்த்து எழுந்து விட்டார், நாங்கள் கல்லறைக்கு சென்றோம், அங்கு அவர் இல்லை. இயேசு உயிர் தேர்ந்தார் என்ற செய்தி முதலாக இந்த சகோதரிகள் மூலியமாக கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். சிந்தித்து பார்க்கிறோம். யார் இவர்கள்? சாதாரண ஒரு சகோதரிகள், இயேசுடைய போதனைகளை கேட்டுக்கொண்டு வளர்ந்த சகோதரிகள், இயேசு அற்புதத்தை பார்த்து கொண்டிருந்த சகோதரிகள். இந்த சாதாரண இந்த 3 சகோதரிகள் கர்த்தருடைய மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இயேசு உயிர் தேய்ந்தார் என்ற செய்தியை இவர்கள் மூலியமாக கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். சீசர்களுக்கு யாரும் தெரியல, சீசர்களுக்கு வெளிப்படுத்தல, கூட இருந்தவர்களுக்கு தெரியல. ஆனால் இந்த சகோதரிகளுக்கு அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட தேவனுடைய கிருபை மிகப்பெரியது, அவருடைய அன்பு மிகப்பெரியது. அந்த அன்பிலே நிலைத்திருக்கிற நாமும் கர்த்தரை விசுவாசிப்போம், கர்த்தரை தேடுவோம், தேவனுடைய அன்புக்குள்ளாக நாம் இணைந்திருப்போம். எந்த சூழ்நிலும் மிகப்பெரிய கல்லாக இருக்கிற பிரச்சனையை பார்த்து பயப்படாமல், சோர்ந்து போகாமல் எதிர்த்து நிற்போம். தேவனுடைய கிருபை தொடர்ந்து நம்மை வழிநடத்தும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். என வேதம் சொல்லுது, நமக்காக இந்த கல்லை யார் புரட்டுவது என்று அந்த சகோதரிகள் கேட்ட மாதிரி நாமும் கர்த்தரிடத்தில் கேட்போம். என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்காக நாம் ஜெபிப்போம், என் சபையில் உள்ள பிரச்சனைகளுக்காக நாம் ஜெபிப்போம், என் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக நாம் ஜெபிப்போம், என்னை சார்ந்தவுடைய நோய்களுக்காக நான் ஜெபிப்பேன். ஏன் சொன்னால் அது மிகப்பெரிய கல்லாக இருக்கிறது, என்னால முடியாது. சுய பலத்தை நாடக்கூடிய பிள்ளைகளாக நாம் இல்லாமல் தேவனை சார்ந்து முடிவுகளை எடுப்போம். சுய புத்தியை நாடாதபடி தேவனுடைய அறிவினாலே, தேவனுடைய வல்லமையினாலே, தேவனுடைய பரிசுத்த ஆவினாலே சில முடிவுகளை நாம் எடுப்போம். அப்போது கர்த்தர் கண்டிப்பாக ஜெயத்தை கொடுப்பார். இந்த சகோதரிகளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்கள். உலகமே எதிர்த்தாலும் இயேசுவை நாங்கள் பார்க்க போகிறோம் என்று சொல்லி அதிகாலையிலே எழுந்து கர்த்தரை தேட வந்திருக்கிற சகோதரி விசுவாசத்தை நாம் பார்க்க வேண்டும். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தேடக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருப்போம். எதையோ நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஜீவிக்கிற தேவனை, நமக்கு சுகத்தை கொடுக்கிற தேவனை, மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து விடுதலை தரக்கூடிய தேவனை நாம் தேடுவோம். அப்போது கண்டிப்பாக தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தையும் அதிசயத்தையும் நம்முடைய குடும்பத்திலே செய்வார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். நம்முடைய மிகப்பெரிய கல்லாக இருக்கிற பிரச்சனைகளுக்காக கர்த்தரிடத்தில் கேட்போம். அவர் பரிபூர்ணமான விடுதலையும் சமாதானத்தையும் தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் கடந்து செல்வோம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த பசுத்தமான இந்த ஒரு நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஆமென். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனைக்கு முடிவாக நம்முடைய துதிப்பாடல் புத்தகத்திலிருந்து 112வது பாடலை நாம் பாடுவோம். நம்முடைய துதிப்பாடல் புத்தகத்திலிருந்து 112வது பாடலை நாம் பாடுவோம்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவனாகிய கர்த்தர் இந்த நாளை ஆஸ்வதிக்க வேண்டும். கேட்ட கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற மிகப்பெரிய கல்லாக இருக்கிற பிரச்சனை மட்டுமல்ல, அநேக தேவைகள், அநேக நோய்கள், அநேக பிரச்சனையிலிருந்தும் கர்த்தர் விடுதல் தர வேண்டும். நான் தனிமையாக இருக்கிறேன், நான் அவமானப்பட்டிருக்கிறேன், என் வேதனைகள் மிகப்பெரியது, என் நோய்கள் எனக்கு மிகப்பெரியது, யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நாம் ஏங்கிக் கொண்டே இருக்கலாம். ஒன்றை நாம் மறந்துவிடக் கூடாது, நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர் என வேதம் சொல்லுது. அந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்று தாவீது கேட்டது போல நாமும் இந்த பிரச்சனை எம்மாத்திரம் இயேசுக்கு முன்பாக, என்னுடைய பிரச்சனை எம்மாத்திரம் இயேசுக்கு முன்பாக, என் நோய்கள் எம்மாத்திரம் இயேசுக்கு முன்பாக, என் எதிரிகள் எம்மாத்திரம் இயேசுக்கு முன்பாக, பிசாசுடைய சோதனைகள் எம்மாத்திரம் என்று கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக அது எல்லாம் ஒன்றும் இல்லாமல் மாறும் என வேதம் சொல்லுது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் வழிகளை திறக்கக்கூடிய ஒரு தேவன், வழிகளை காட்டக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். அதில் நம்முடைய வாழ்க்கையில் கூட, நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கல்லாக எது இருக்கிறதோ, எது கல்லாக இருக்கிறது என்று சொல்லி நாம் நினைக்கிறோமோ, அந்த கற்களை கர்த்தர் எடுத்து போடுவார் என்ற நம்பிக்கையோடு நாமும் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தோடு நாம் ஜெபிப்போம். தேவனாகிய கர்த்தர் இந்த பசுத்தமான ஓய்வு நாளை கர்த்தர் ஆசீர்வாதத்தோடு நிரப்ப வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தேவைகளையும் சந்திக்கப்பட வேண்டும். சபையில் இருக்கிற ஒவ்வொருக்காகவும், ஒவ்வொருடைய பலவீனங்களுக்காகவும், சபைக்கு எதிராக இருக்கிற மிகப்பெரிய கற்களுக்காக நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து அவருடைய கிருபை நம்ம வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அல்லேலூயா. ஆவியானவரே, 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 மகிமை ராஜா, மகிமை ராஜா, மகிமை ராஜா, மகிமை ராஜா, மகிமை ராஜாவே. அல்லேலூயா, 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 சமாதானத்தின் தேவனே, சமாதானத்தின் தேவனே, சமாதானத்தின் தேவனே, வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும் ராஜா. நீரங்களை ஆசீர்வதியும், நீரங்களை ஆசீர்வதியும், நீரங்களை ஆசீர்வதியும் ராஜா. நீரை பலப்படுத்தும், 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 பலப்படுத்தும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீரங்களை ஆசீர்வதியும், நீரங்களை பலப்படுத்தும் ராஜா. அல்லேலூயா, 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 நன்றி ராஜா, 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 நன்றி ராஜாவே. உடைய வல்லமை இறங்கட்டும், உடைய வல்லமை இறங்கட்டும் ராஜா. பலப்படுத்துகிற தேவனே, நீரை பலப்படுத்த ராஜா. எங்களுடைய பலவீனங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எடுத்துக் கொள்ளும் ராஜா. எங்களுக்கு எதிராக இருக்கிற மிகப்பெரிய கற்களை நீர் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம் ராஜா. அதிசயமானவரே, அதிசயமானவரே, அனுகூலமான தேவன் தகப்பனே, நீ அனுகூலமான காரியங்களை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீர் எங்களை ஆசீர்வதியும், நீர் எங்களை பலப்படுத்தும், 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 பலப்படுத்தும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீர் எங்களை ஆசீர்வதியும் ராஜா. இந்த கிருபையால் நிரங்கட்டும், தடைகளை நீக்கி போடுகிற தேவன் அப்படியா எங்கள் மத்தியில் இருக்கிற ஒவ்வொரு தடைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீர் எடுத்துக் போட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த கிருபை இறங்கட்டும், இந்த கிருபை இறங்கட்டும் ராஜா. அதிசயமானவரே, நீரை ஆலோசனை கர்த்தராக இருந்து வழி நடத்தும் ராஜா. நீரை ஆலோசனை கர்த்தராக இருந்து வழி நடத்தும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீர் எங்களை ஆசீர்வதியும், நீர் எங்களை பலப்படுத்தும் ராஜா. எங்களுடைய பலவீனங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எடுத்துக்கொண்டு இந்த கிருபை இறங்கட்டும் ராஜா. இந்த கிருபையால் இறங்கட்டும் ராஜா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எதிராக இருக்கிற ஒவ்வொரு தடைகளுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. தடைகளை நீக்கி போடுகிற தேவனே, அப்படியாக மத்தியில் இருக்கிற ஒவ்வொரு தடைகளையும் நீக்கி போட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீர் எங்களை ஆசீர்வதியும், நீர் எங்களை ஆசீர்வதியும், நீர் எங்களை ஆசீர்வதியும் ராஜா.
நீரை பலப்படுத்தும் 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 ராஜா. மகிமை ராஜா மகிமை ராஜா மகிமை ராஜா மகிமை ராஜா. உம்முடைய கரம் இறங்கட்டும் உம்முடைய கரம் இறங்கட்டும் உம்முடைய கரம் இறங்கட்டும் ராஜா. சமாதானத்தின் தேவனே சமாதானத்தின் தேவனே சமாதானத்தின் தேவனே. நீரைகளை ஆசீர்வதி நீரைகளை ஆசீர்வதியும் ராஜா. இந்த கிருபையால் இறங்கட்டும். தடைகளை நீக்கி போடுகிற தேவனே. அப்படியாக மதில் இருக்கிற ஒவ்வொரு தடைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம் ராஜா. தடைகளை நீக்கி போடும் ராஜா. இந்த மகிமை ராஜா கலங்காத திரையாக நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்ல தகப்பனே. நீதாமே எங்களோடு கூட வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீரை ஆசீர்வதி நீரை ஆசீர்வதியும் ராஜா. நீரை பலப்படுத்தும் 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 ராஜா. நன்றி ராஜா 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 நன்றி ராஜா. சமாதானத்தின் தேவனே சமாதானத்தின் தேவனே சமாதானத்தின் தேவனே. நீரை ஆசீர்வதி நீரை ஆசீர்வதி நீரை ஆசீர்வதி ராஜா. உங்களுடைய கிருபை இறங்கட்டும் உங்களுடைய கிருபை இறங்கட்டும் ராஜா. பலப்படுத்துகிற தேவனே அப்படியாக என்னை பலப்படுத்தும் ராஜா. என்னுடைய பலவீனங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எடுத்துக்கொண்டு ராஜா. பரிபூரணமான சுகத்தை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அநேக நோய்களிலிருந்து எங்களை காத்துக்கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்படியா சபைக்கு எதிராக இருக்கிற ஒவ்வொரு தடைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம் ராஜா. தடைகளை எடுத்து போடுகிற தேவனே நீர் தடைகளை எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீர் எங்களை ஆசீர்வதி நீர் எங்களை ஆசீர்வதி நீர் எங்களை ஆசீர்வதியும் ராஜா. நீரை பலப்படுத்தும் 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 ராஜா. மகிமை ராஜா மகிமை ராஜா மகிமை ராஜா மகிமை ராஜா மகிமை ராஜா. உம்முடைய கரம் இறங்கட்டும் உம்முடைய கரம் இறங்கட்டும். நீரை ஆசீர்வதி நீரை ஆசீர்வதி ராஜா. நீரை பலப்படுத்தும் 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 ராஜா. அதிசயமானவரே அதிசயமானவரே அதிசயமானவரே. நீரை ஆலோசனை கர்த்தராக வழிநடத்தும் ராஜா. நீரை ஆலோசனை கர்த்தராக வழிநடத்தும் ராஜா. தடைகள் நீக்கி போடுகிற தேவனே அப்படியாக அதில் இருக்கிற ஒவ்வொரு தடைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம் ராஜா. தடைகள் நீக்கி போடுகிற தேவனே அப்படியாக அதில் இருக்கிற ஒவ்வொரு தடைகள் நீக்கி போடும் ராஜா. நீரை ஆசீர்வதி நீரை பாதுகாத்து இந்த கிருபையாக இறங்கட்டும் இந்த கிருபையாக இறங்கட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீரை ஆசீர்வதி எங்களை பலப்படுத்தும் 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 ராஜா. மகிமை ராஜா மகிமை ராஜா மகிமை ராஜா. தியான ஆராதனைக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருடைய பலவீனங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எடுத்து போடுகிறோம். ஒவ்வொருடைய பாவ குற்றங்களை நீர் மன்னியும் ராஜா. மன்னிக்கிற தேவனே மன்னிக்கிற தேவனே அப்படியாக பாவ குற்றங்களை மன்னியும் ராஜா. இதோ கலங்காது தெரியாது நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தகப்பனே நீதான் எங்களோடு கூட வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம் ராஜா. உம்முடைய கரம் இறங்கட்டும் உம்முடைய கரம் இறங்கட்டும் ராஜா. பலப்படுத்துகிற தேவனே நீர் எங்களை பலப்படுத்தும் ராஜா. எங்களுடைய பலவீனங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீர் எடுத்துக்கொள்ளும் ராஜா. நீரை கண்மணியை போல பாதுகாத்து வழிநடத்தும் ராஜா. உடைய கிருபை இறங்கட்டும் உடைய கிருபை இறங்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீர் எங்களை ஆசீர்வதி நீர் எங்களை பலப்படுத்தும் ராஜா. எங்களுடைய பலவீனங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீர் எடுத்துக்கொள்ளும் ராஜா. நீரை கண்மணியை போல பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம் ராஜா. அதிசயமானவரே அதிசயமானவரே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ராஜா. பலப்படுத்தும் 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 ராஜா. பலவீனங்கள் எடுத்து இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பலவீனங்கள் எடுத்துக்கொள்ளும் ராஜா. நீரை கண்மணியை போல பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம் ராஜா. இதோ கலங்காத திரையாலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தகவல் நீதாமே என்னோடு கூட வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம் ராஜா. உங்களுடைய கரம் இறங்கட்டும் உங்களுடைய கரம் இறங்கட்டும். பலப்படுத்தும் 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 ராஜா. நீரை ஆசீர்வதிக்கும் ராஜா. இப்படி பரிபூர்ணமான சமாதானம் எங்களோடு கொடுக்கட்டும். இப்படி பரிபூர்ணமான சமாதானம் எங்களோடு கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீர் ஆசீர்வதி நீர் பலப்படுத்தும் ராஜா. நீரை பலவீனங்கள் எடுத்துக்கொண்டு ராஜா. அதிசயமானவரே அதிசயமானவரே இந்த கரம் சமாதானத்தின் தேவன் இந்த பரிபூர்ணமான சமாதானம் எங்களோடு கொடுக்கப்பட்டது ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீர் எங்களை ஆசீர்வதி 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 ராஜா. இந்த கிருபை இறங்கட்டும் இந்த கிருபை இறங்கட்டும் ராஜா.
Hallelujah. Sotram, totram, 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 totram. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இறைவனை வழிநடத்துகிறார். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. பலப்படுத்துகிற தேவன், இறைவனை பலப்படுத்தும், 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 பலப்படுத்தும் ராஜா. உம்முடைய கிருபை இறங்கட்டும். உம்முடைய கிருபை இறங்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீர் ஆசீர்வதிக்கிறீர். யார் அசுத்தமான ஒரு நாள் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கட்டளிடும் ராஜா. மகிமை ராஜா, மகிமை ராஜா. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்து ஒப்புக்கொடும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. மகிமை ராஜா. இது ஒவ்வொரு பிள்ளைகள் ஒருபோது நான் வெட்கப்படுத்த விட மாட்டேன் என்று சொல்லி அப்படியாக நான் வெட்கப்பட்டு போகாதபடி நீதான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்து தொடர்ந்து வழி நடத்த கிருபையாக ஆமென். எல்லாமே உமக்கே சமர்ப்பண ஆகுமே. எல்லாமே உமக்கே சமர்ப்பண ஆகுமே. ஸ்தோத்திரம்.